என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் மனோகர் பாட்ஷா அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும், சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. கேள்விகளோட நேயர்களும் காத்திருக்கிறாங்க. கடந்த ஜூன் 9 நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை நடத்தினார். அதுக்கப்புறம் 2 நாட்கள் அது தொடர்பாக நன்றி அறிவிக்கும் தீர்மானத்தின் மேல விவாதம் நடந்தது. இன்று அந்த நன்றி அறிவிப்பின் தீர்மானத்தின் விவாதத்தின் மேல வந்த கேள்விகளுக்கெல்லாம் நரேந்திர மோடி 2 அவைகள்லையும் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த விவாதத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, பிரச்சனைகளுக்கு நரேந்திர மோடி குறிப்பான பதில்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு பொதுவான அரசினுடைய நல்லெண்ணங்களை மட்டுமே வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பொதுவான பேச்சுன்னு அதை சொல்லலாமா? ராகவன். இல்லை, இப்போ பொதுவாகவே ஜனாதிபதி உரையில நிகழ்த்திய அந்த திட்டங்களை பற்றி சொல்லும் பொழுது நானும் அந்த இதை பார்த்தேன். அவர் சொல்றார், வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல, வெறும் ஜனாதிபதி உரை என்பது ஒரு எப்பயுமே நடக்கிற ஒரு இது கிடையாது, மரபு. அது மாத்திரம் இல்லை, நிச்சயமா அதை இம்ப்ளிமெண்ட் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதுக்கான நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் எடுத்து செல்லும் என்பதை வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. பதிலளிக்கும் பொழுது கூட அவர் குறிப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கோள் காட்டி கூட பேசினார். பல திட்டங்கள், பல விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னோடியில இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். குஜராத்தை காட்டிலும் பல மாநிலங்கள் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற இதுல முதல் பட்டியல வருதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது தமிழகம் மாத்திரமல்ல, கேரளாவை ரெஃபர் பண்ணாரு, நாகாலாந்தெல்லாம் ரெஃபர் பண்ணி பேசியிருக்கிறாரு. ரொம்ப பாசிட்டிவான ஒரு உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு குறிப்பான பதில் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா சொல்லியிருக்கிறாரு. மனோகர் பாட்ஷா. பிரதமரை பொறுத்தவரை குடியரசுத் தலைவருடைய உரை என்பது நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 மாதங்களாக இந்தியா முழுவதும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எதையெல்லாம் முன்வைத்து மக்களை கவர்கின்ற வகையிலே பேசினாரோ அதைத்தான் குடியரசுத் தலைவர் உரையிலே முன்வைத்திருக்கிறார். நாடாளுமன்றத்திலே 2 அவைகளிலேயும் எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்த வாதங்களுக்கு அவர் அளித்திருக்கின்ற பதில் என்பது வார்த்தை ஜாலங்களாகத்தான் இருக்கிறதே தவிர, எப்படி தேர்தல் களத்திலே இளைஞர்களை ஈர்க்கின்ற வகையிலே தன்னுடைய வாதங்களை வைத்தாரோ அதை போல இளைஞர்களை கவரக்கூடிய வகையிலே வார்த்தை ஜாலங்களைத்தான் கொடுத்திருக்கிறாரே தவிர, என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான அடித்தளம் அதில் இருப்பதாக தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். கனகராஜ், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது இப்போ தனியாக இதை மட்டும் எடுத்து பார்க்குறவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளையும் அவருடைய பதிலையும் பார்க்குற போது அது வித்தியாசமாக தோணும். ஆனால் இதுவரையிலும் அது யூபிஏவாக இருக்கட்டும் அல்லது என்டிஏவாக இருக்கட்டும், இவங்க கடந்த காலத்தில் குடியரசுத் தலைவர் உரை எப்படி இருந்தது, இவருடைய இப்போ குடியரசுத் தலைவருடைய உரை எப்படி இருந்தது என்று பார்க்கிறவர்களுக்கு பெரிய வித்தியாசத்தை அடிப்படையில் பார்க்க முடியாது. ஆனால் இது ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்ததுங்கிறது உண்மை. சாதாரணமாக நீங்கள் பிரதமருடைய உரை இன்னைக்கு இல்லை, பிரதமருடைய உரை அது ஒரு பாசிட்டிவ் டோனில் இருந்ததுன்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான டோன் தான் கடந்த காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு 415 சீட்டு பெற்ற போது கூட, ராஜீவ்காந்தி அப்படி வெற்றி பெற்று வந்த பிறகு கூட இதே மாதிரி ரொம்ப ஹம்பிளாக தான் அவர் இது எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணார். பட் சப்சிக்வெண்டாக ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட பிரச்சனைகளின் மீது வரும்போது அவர் எவ்வளவு பேசுவதற்கு கூட அனுமதிக்காத நிலைமை இருந்தது என்பது கடந்த காலம். எனவே இன்றைக்கு அவர் ரொம்ப பாசிட்டிவாக ஒத்துழைப்பு வேணும், முலாயம் சிங் கிட்ட கூட நான் ஆலோசனை கேட்டுப்பேன், நான் புது ஆள், நீங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் என்று பேசினார். இந்த வார்த்தைகள் கடந்த காலத்திலும் இதே மாதிரி ஒலித்திருக்கிறது என்பதுதான். இல்லை, நல்ல பாசிட்டிவான டோன்ல தான் இருந்தது. அதுல பழைய உரைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா சிறிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, எல்லா தோற்ற கட்சிகள், ஜெயித்த கட்சிகள், எதிரணியில் இருக்கிற கட்சிகள், எல்லா கட்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு இன்க்ளூசிவான ஒரு பேச்சு பேசுறாரு. 2வது, அவர் வெறும் பேச்சில் மாத்திரம் இருக்க போறாரான்னா, ஆல்ரெடி துறை வாரியாக தேவையில்லாத அந்த ரெட்டை பிசத்தெல்லாம் ஒழிப்பதற்கான ஒரு பணியை அவர் ஆரம்பிச்சிட்டார்.
அதனால அது அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாருங்கிற அந்த நம்பிக்கையோட இந்த பேச்சை பார்க்கக்கூடிய ஒரு இதை செஞ்சுட்டு தான் அவர் வராருங்கிற அளவுல பார்க்கலாம். இந்த அவைக்கு நான் புதியவன், என்னுடைய பேச்சில் ஏதாவது குறை இருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக குறிப்பான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லலங்கிற விமர்சனத்தை அவர் முனைமழுங்க செய்யறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் நான் அப்படி பார்க்கல. எல்லாத்துக்குமே பதில் ஏற்கனவே வெளியிலயும் சொல்லியிருக்கிறோம், சபைக்கு உள்ளேயும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே சொன்னதை, அதாவது தேர்தல் காலங்களிலே சொன்னதை, தேர்தலில் வாக்குகளை வாங்குவதற்காக மாத்திரமே சொன்ன விஷயங்கள் இல்லை என்பது ஜனாதிபதியினுடைய உரையிலையும் புரிகிறது. இன்றைக்கு பிரதமர் அவர்களுடைய அந்த பதிலளித்த விதம், அது இன்க்ளூசிவ் குரோத்துங்கிறத பற்றியும் அத்தனை பேரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, இந்த நாடு வளர்ச்சியை மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லும்பொழுது இது மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட இதுதான். இன்றைக்கு நாட்டு மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். அதனால மக்களுடைய நாடி துடிப்பை தெரிந்து பிரதமர் பதிலளித்திருக்கிறார் அப்படிங்கறத நான் நம்புறேன். நீங்க திருச்சி சிவா இன்னைக்கு மாநிலங்களவையில பேசுறாரு, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் குறித்து குடியரசுத் தலைவர் உரையில எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு குறிப்பான ஒரு எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவர்கிட்ட இன்னைக்கு அவருடைய மாநிலங்களவையில பேசும்போது, மக்களவையில பேசும்போது அதற்கான பதில் எதுவும் இல்லை. மாநிலங்கள் மத்திய அரசும் சேர்ந்து வளரணும், மாநிலங்கள் வளர்ச்சி இல்லைன்னா மத்திய அரசுடைய இந்தியாவினுடைய வளர்ச்சி இல்லை அப்படின்னு பொதுவான கருத்து தான் அவர் முன்வைக்கிறார். இப்ப வேற யாராவது பெரிய ஊடகங்கள்ல, ஆங்கில ஊடகங்கள்ல நேஷன் வாண்ட்ஸ் டு நோ யுவர் ரோட் மேப் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் ரோட் மேப் வருமா? இப்போதைக்கு ஜெனரல் ஸ்டேட்மெண்டா தான் இருக்குமா? இப்போதைக்கு அது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான். நீங்க குறிப்பான ஏதாவது கேள்விக்கு அவர் பதிலளித்து பேசினாரான்னா எந்த கேள்விக்கும் அவர் குறிப்பா பதில் அளிக்கல, அதை நம்ம ஒத்துக்கிடத்தான் வேணும். ஆனா அதே சமயம் ஒரு பாசிட்டிவ் டோன்ல ஆரம்பிச்சிருக்காருங்கிற அளவுல தான். நான் என்ன சொல்றேன், எப்பவுமே ஜனாதிபதியினுடைய உரை ஸ்பெசிபிக்ஸா என்ன செயல் திட்டம் இருக்கும், எப்படி எந்த ரோட் மேப் தான் இருக்குமே தவிர எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறத செயல் திட்டங்கள் ஒவ்வொன்னாலாம் சொல்ல மாட்டாங்க. ஜனாதிபதி உரை அப்படித்தான் இருக்கும். நீங்க தமிழ்நாட்டை இதை பத்தி ஒரு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசினா அந்த சப்ஜெக்டை பத்தி பேசலன்னு எதிர்கட்சிகள் நிச்சயமா அது சொல்லதான் சொல்ல போறாங்க. பட் ஜனாதிபதி உரை இப்படித்தான் இருக்கும். பிஜேபியோட மேனிபெஸ்டோ 50 பேஜுக்கு மேல இருக்கு. ஆனா ஜனாதிபதி உரை அன்றைக்கு 45-50 நிமிடங்கள் தான். எல்லாத்தையும் பேச முடியுமா என்ன? இந்த ரூட்ல போறோம் அப்படிங்கறது அதுல இருக்கும். ஜனாதிபதி உரை 5 வருடங்கள்ல என்ன செய்ய போறோங்கிறதுக்கான உரை அது அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க அதுக்கான விவாதத்துல வந்த விஷயத்துக்கு பிறகு பிரதமருடைய உரையும் என்னங்கிறது வந்துருச்சு. இப்ப பிரதமர் உரை அங்க எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு குறிப்பான பதில்கள் எதுவும் இல்லை. அதுவும் ஜனாதிபதி உரை மாதிரி ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்டாகத்தான் இருக்கும். அது இப்பவே குறிப்பான ஒவ்வொரு திட்டத்துக்கான பதிலையும் இங்கேயே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அதாவது இதற்கு முன்னர் வந்த பல பேர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேசியிருக்காங்க. இப்போ உதாரணமா நேற்றைக்கு லோக்சபால பேசும்போது மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, அவர் கூட ஸ்பெசிஃபிக்கான்னு சொல்லும்போது, நாங்கள் அமல்படுத்திய திட்டங்களை நீங்கள் அமல்படுத்துகிறீர்கள், புதிதாக என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்லல. நீங்கள் ஊழல் நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோங்கிறதுக்கு மேலே சொல்லல. ஆனால் இன்னைக்கு ஆனந்த் சர்மா ராஜ்யசபாவில் பேசும்போது 2 இடத்துல இவர் பதில் சொன்னார். இங்கே நடந்த விவாதத்துக்கு இங்கே பதில் சொன்னார், ராஜ்யசபாவில் நடந்ததுக்கு. ராஜ்யசபாவில் கடைசியாக பேசுனது ஆனந்த் சர்மா பேசினார். அவர் ஒவ்வொரு இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த எங்களுடைய அமைச்சரவை நோட்டில் இதில் பாஸ் பண்ணியிருக்கோம், இதில் எது புதுசாக சொன்னீங்க, எங்களிடம் கடன் வாங்கியதை தவிர இமேஜினேட்டிவா ஏதாவது புதுசா சொல்லியிருக்கீங்களான்னு அவர் ஸ்பெசிஃபிக்காவே கேட்டார். இன்ஃபேக்ட் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதிலிருந்து எந்த வகையிலும் நாங்கள் மாறி இருக்கிறோம் என்று கூட இவர் சொல்றதுக்கு தயாரா இல்லை. இல்ல அதாவது பிரசிடென்ட்டோட ஸ்பீச்லேயே நிறைய பத்தி வைர நாற்கர திட்டங்கள் பத்தி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை பெருக்குவதில் பல திட்டங்களை சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன நேற்று பிரசிடென்ட் அதை சொல்லியிருக்கிறாரு. வைர நாற்கர திட்டத்தை பத்தி எப்பாவது காங்கிரஸ் சொல்லி இருக்கிறதா? தங்க நாற்கர திட்டம் வாஜ்பாய் அவருடைய ஆட்சியில நாங்க சாலை திட்டம் எடுத்துனோம், அதை பாதிலே விட்டு போனவங்க தான் அவங்க. அதே போல நதிநீர்கள் இணைப்பு திட்டம், அதை நாம பிஜேபி இப்ப சொல்லியிருக்கிறோமே. கங்கை சுத்தப்படுத்துற திட்டமும் சொல்லியிருக்கிறோம். 100 நகரங்கள், எதை சொல்லல? இதையெல்லாம் காங்கிரஸ் ஏற்கனவே சொன்னதா? இல்லையே. புதுவான பல உள்கட்டமைப்பை பெருக்கின்ற பல திட்டங்களை பற்றி இந்த அரசாங்கம் மிக தெளிவான ஒரு பாதையில தெளிவான ஒரு இது இருக்கு, ஐடியா இருக்கு. அதைத்தான் பிரசிடென்ட் சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். இதை காங்கிரஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா ஏற்கனவே ஜனாதிபதி உரை 2013 21/2/2013 யூபிஏ கவர்மெண்ட் சார்பாக ஜனாதிபதி உரை நிகழ்த்தினார். அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா நீங்க டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் சொல்லியிருக்காங்க. இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. ரயில்வேல பிபிபி மோடு போவோன்னு சொல்லியிருக்காங்க.
இதைத்தான் அவங்களும் அப்பவும் சொல்லியிருந்தாங்க. நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அது எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் அல்லது ரயில்வேயாக இருக்கட்டும் அல்லது வேறு அம்சங்களாக இருக்கட்டும், அவர் சொல்கிறது மாதிரி நீங்கள் சில விஷயங்களில் இப்போ பொதுவாக தமிழன் தான் முதலில் தோன்றினான் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்காது. ஆனால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்து பிறந்த குடின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருக்கு. ஆனால் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். பட் இது அட்ராக்டிவா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த இல்ல நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா ஸ்பெசிபிக்கா இது ரெண்டுமே இருக்கு. அதுல என்ன இருக்கு, இதுல இருக்கு என்ன இருக்குன்னு சொல்றேன். இதுல 30வது பாரா ஏற்கனவே 62ல இருந்து 65 வரை பழைய ஜனாதிபதி உரையில இருக்கு. ரெண்டுக்கும் அடிப்படையில் என்ன மாற்றம்? நான் சொல்ல முடியும் கவர்னன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்றேன் வேற ஏதாவது கண்டினியூன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்னா நீங்க வந்து ஆட்சி மாற்றம் என்பதற்கான அவசியமே எங்கிருந்து குறித்து கனகராஜ் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதே யூபிஏ அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கு. அதுல 35 ஆண்டு காலத்துல வாஜ்பாயினுடைய 6 ஆண்டு காலத்துல 22,000 கிலோமீட்டர் 4 வழிச்சாலைகள் போடப்பட்டது வாஜ்பாயினுடைய ஆட்சியில இருக்கு. அப்ப சொன்னதை செய்தது வாஜ்பாய் அரசாங்கம். நாங்க சொன்ன நதிநீர் இணைப்பு சுரேஷ் பிரபு தலைமையில கமிட்டி போட்டோம். அன்பார்ச்சுனேட்லி கவர்மெண்ட் வர முடியல, அது இருந்து இல்லாட்டி இன்னைக்கு முடிஞ்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொன்னதை அந்த 5 ஆண்டு காலத்துல செஞ்சோம். அதனால இப்ப சொல்றோம் செய்வோம். நீங்க காங்கிரசும் பிஜேபியும் எப்படி ஒன்றாக சொல்ல முடியும் இந்த விஷயத்துல? நீங்க அடிப்படையில இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னதுல நான் என்ன சொல்றேன், ரயில்வே ப்ராஜெக்ட், எலக்ட்ரிசிட்டி, அதே போல போர்ட், இந்த மாதிரி சொல்லி இருக்க விஷயத்துல ரெண்டுக்கும் அடிப்படையில் என்ன வேறுபாடு? குடியரசுத் தலைவர் உரையில இருந்த அரசினுடைய திட்டங்கள் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே பேசி இருக்கிறோம். ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.